இந்தியா vs ஆஸ்திரேலியாக்கான ஓடிஐ சீரிஸ் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல இந்தியாவோட ஸ்குவாட பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. செலக்ஷன் கமிட்டி மூலமா சில முக்கியமான தீர்மானங்களும் இந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா ஏற்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த சீரிஸோட ஹெட்லைன் நியூஸ் என்னன்னா, ரோஹித் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ணி சுப்மன் கில் இப்ப ஓடிஐ கேப்டனா வந்திருக்காரு. 2027 வேர்ல்ட் கப்பை எதிர்நோக்கி தான் இந்த ஒரு டிசிஷனை பிசிசிஐ எடுத்திருக்காங்க. 26 வயசான சுப்மன் கில் இப்ப ஓடிஐ டெஸ்ட் கேப்டனா பதவி ஏற்றிருக்காரு. சோ இதுக்கப்புறம் இந்தியாவை லீட் பண்ண போறதும் இவர்தான். கிரிக்கெட் அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஃபேன்ஸுக்கும் சரி அண்ட் ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸுக்கும் சரி இந்த விஷயம் பெரிய அதிர்ச்சி உண்டாக்கி இருக்கு. அதை தொடர்ந்து ரோஹித் சர்மா விராட் கோலி சீனியர் பிளேயர்ஸான இவங்க ஓடிஐ ஸ்குவாட்லயும் இடம்பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மாசங்களா இவங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஆடல. என்ன இது இவங்க T20ல இருந்தும் டெஸ்ட்ல இருந்தும் விடைபெற்று 2025 சாம்பியன் டிராஃபி வின் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே களமிறங்க போறது இந்த ஆஸ்திரேலியன் டூர்ல. இந்த ரெண்டு சீனியர்ஸ் பிளேயருமே ஒரு யங் லீடர்ஷிப் கீழ தான் இப்ப விளையாட போறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுது. மூணாவதா இந்தியாவோட ஓடிஐ வைஸ் கேப்டனா ஸ்ரேயஸ் ஐயரை நியமனம் பண்ணிருக்காங்க பிசிசிஐ. 2025 சாம்பியன் டிராஃபி கப்ல இவர் தான் ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருந்திருக்காரு. இந்திய தரப்புல ஒரு கோர் பார்ட் ஆஃப் தி இந்தியன் லீடர்ஷிப்பா இவர் இருக்காருன்றது எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். ஆஸ்திரேலியா இந்த சீரிஸ்ல ஜஸ்பிரீத் பும்ராக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. பிகாஸ் சாம்பியன் டிராஃபில இருந்து இன்னை வரைக்கும் ரெஸ்ட் இல்லாம பும்ரா விளையாடிட்டு இருக்காரு. சோ அவருக்கு இந்த ரெஸ்ட் கண்டிப்பா தேவைதான். இதனால பேஸ் அட்டாக்கு லீட் பண்ற விதமா முகமது சிராஜ் உள்ள வந்திருக்காரு. கூட ஃபாஸ்ட் பவுலர் நேம்ஸ்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்தீப் சிங், ஹர்ஷித் ராணா அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இந்த பவுலிங் அட்டாக் இந்தியாவோட ஒரு ஃப்ரெஷ் அட்டாக்னே சொல்லலாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதை தொடர்ந்து ஜோக் இல்ல இல்லையா சில ஃப்ரெஷ் காம்படிட்டரையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. மெய்டன் ஓடிஐ காலா நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி கேஎல் ராகுல் ஓடிஐ ஸ்குவாட்ல இருக்காரு. அவருக்கு ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பரா துருவ் ஜுவாராலையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இன்னுமே ரிஷப் பண்ட் ரெக்கவரி ஆகாதனால துருவ் ஜுவாரலுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே ஒரு நல்ல பிக் தான். துருவ் ஜுவாரல் உண்மையாவே ஒரு சூப்பரான பிளேயர். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, பிசிசியோட இந்த முடிவுல உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சுப்மன் கில்லோட கேப்டன்சியா, இல்ல ரோஹித் அண்ட் விராட்டோட ரிட்டனா, பும்ராவோட ரெஸ்டா, இல்ல ஐயர் மறுபடியும் வைஸ் கேப்டனா உள்ள வந்திருக்கிறதா, இல்ல நியூ ஃபேஸான துருவ் ஜுவாரலுக்கும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் சான்ஸ் கொடுக்கப்படுதான்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.